ஹாப்பி டே. இன்னைக்கு ஜனவரி 19ஆம் தேதி. பங்கு சந்தை சரிஞ்சதுக்கு ரெண்டு முக்கிய சர்வதேச காரணங்களை பார்க்கலாம். காரணம் ஒண்ணு, டொனால்ட் ட்ரம்போட வரி விதிப்பு அச்சுறுத்தல், ட்ரேட் வார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய வர்த்தக கொள்கைகள் உலக நாடுகளை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன அறிவிப்பு? டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட 8 ஐரோப்பிய நாடுகளுக்கு பிப்ரவரி 1லேருந்து 10% இறக்குமதி வரி விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பேச்சுவார்த்தையில எந்த உடன்பாடும் எட்டாவிட்டால் ஜூன் 1லேருந்து இது 25% வரியா உயர்த்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா, கிரீன்லாந்து விவகாரம் தான். அமெரிக்காவின் கோரிக்கைக்கு ஐரோப்பா முரண்டு பிடிப்பதால் இந்த வர்த்தக போர் ஆரம்பமாயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு? அமெரிக்கா ஐரோப்பா இடையிலான சப்ளை செயின் பாதிக்கப்படும். இதனால ஐடி, கெமிக்கல், ஆட்டோ உதிரி பாகங்கள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு லாபம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது காரணம், அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் தலைவரை சுற்றியுள்ள ஒரு குழப்பம் தான். பங்கு சந்தையை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப முக்கியமானது. கெவின் ஹர்செட்டா, கெவின் வர்ஷா. ஆரம்பத்துல கெவின் ஹர்செட்டான்றவர் தான் பெடரல் ரிசர்வ் தலைவரா வருவான்னு எதிர்பார்க்கப்பட்டது. இவர் வட்டி விகிதங்களை குறைச்சு சந்தைக்கு ஆதரவாக இருப்பார்னு கருதப்பட்டது. ஆனா இப்போதைய நிலை, ட்ரம்ப் திடீரென ஹெட்செட்டை வெள்ளை மாளிகையிலேயே இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு கெவின் வார்ஷா தான் தலைவரா வர வாய்ப்பு அதிகம். வால்ஷ் வட்டி விகிதங்களை குறைப்பதுல அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாரு. இதோடைய விளைவா வட்டி விகிதம் குறையாது, எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அதனால அமெரிக்கா டாலர் வலிமையும் அடைஞ்சிருக்கு. இதனால் அந்நிய முதலீட்டாளர்கள் என்ன பண்றாங்க, இந்திய சந்தையில இருந்த பணத்தை எடுத்துட்டு அமெரிக்காவுக்கே போறாங்க. ஜனவரி மாதத்துல மட்டும் இது வரைக்கும் சுமார் 22,500 கோடி மதிப்பிலான பங்குகள் விற்று தள்ளியிருக்காங்க எஃப்ஐஐஸ். இதான் மெயின் ரெண்டு ரீசன். ஸோ இந்த முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியது இப்ப என்ன? இது ஒரு தற்காலிக சரிவு தான், பதற்றப்பட வேண்டாம். நீண்டகால முதலீட்டாளர்கள் நல்ல தரமான நிறுவனங்களோட பங்குகளை சரிவில் வாங்குவதற்கு இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரவிருக்கும் இந்திய பட்ஜெட், அப்ப சந்தையில பயங்கர ஏற்ற இறக்கமும் இருக்கும். நெக்ஸ்ட் மெயினா பாத்தீங்கன்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நடுவுல இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் டீல் ஃபைனல் ஸ்டேஜை எட்டியிருக்கு. டாப் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் எல்லாமே லீடர்ஸ் எல்லாமே ரிபப்ளிக் டே ஜனவரி 26 நியூ டெல்லியில நடக்கிற அன்னைக்கு இந்த இந்தியா யூரோப்பியன் யூனியன் சமிட்டும் நடக்குது. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன், இந்த ட்ரேட் டீல்ல ஏதாவது நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா இது இந்தியன் ஈக்விட்டிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். அதே டிலே ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம்ல ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கும். இதோடைய விளைவா இன்னைக்கு கோல்ட் ரேட்டும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 186 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி 14,673ல போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,450, 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 11,230. சில்வரும் பெர் கிராமுக்கு 8 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 318ல போயிட்டு இருக்கு. சில்வர் பெர் கிலோகிராம் 3,18,000க்கு போயிருக்கு. வேற மார்க்கெட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு? சிஜி பவருக்கு 900 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு டால்கிரேஸ் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் கிட்டேந்து. இது ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கான ஆர்டர், எஸ்பெஷலி ஃபார் யூஎஸ் டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்க்கு. இது ஒரு லார்ஜஸ்ட் எவர் ஆர்டர் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இது மூலமா யூஎஸ் மார்க்கெட்ல இவங்க என்ட்ரி ஆறாங்க. அதனாலதான் இன்னைக்கு 10% வரைக்கும் ப்ரீ மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தது சிஜி பவர். அண்ட் தென் பாரத் கோக்கிங் கோல் ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சில ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் 23 per share, 45 rupeesனு லிஸ்ட் ஆயிருக்கு. என்எஸ்சில 45.21 per shareனு லிஸ்ட் ஆயிருக்கு பிஎஸ்ஐல. ஸோ இஷ்யூ ஓவர் த இஷ்யூ பிரைஸ்ல இருந்து 95 to 96.6%ல லிஸ்ட் ஆயிருக்கு ஐபிஓ. ஸோ ஒரு ஹியூஜ் லிஸ்டிங் தான் பார்த்துருக்கு பாரத் கோக்கிங் கோல்.
அந்த இந்த மந்த் பூரா Q3 ரிசல்ட் நிறைய வர இருக்கு. அதுல மெயினானதா இன்னைக்கு விப்ரோ Q3 ரிசல்ட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ரெவென்யூ 3.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளூம்பர்க்ல எஸ்டிமேட் பீட் பண்ணி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23,556 crore கொடுத்திருக்காங்க ரெவென்யூ. ப்ராஃபிட் ஆனா 4.4% டவுன் ஆயிருக்கு. EBITDA 5.1% டவுன் ஆயிருக்கு. மார்ஜினும் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா ஒரு வீக் Q3 ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க விப்ரோ. அதனாலதான் இன்னைக்கு விப்ரோ மேக்சிமமா 9% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் வேற என்ன இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ பேங்க், விப்ரோ இதோட தாக்கத்தாலலாம் மெயினா இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆனதுக்கும் ஒரு முக்கிய ரீசன். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் 2.68% டவுன் ஆயிருக்கு. ஏன் நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ விவசாய கடன்களை தவறாக அவங்களோட விவசாய கடன்களை தவறாக பயன்படுத்தியதற்காக 1283 கோடி ஒதுக்க சொல்லியிருக்காங்க அவங்க லாபத்துல இருந்து. அதனாலதான் இவங்களோட ப்ராஃபிட் இப்ப சரிஞ்சிருக்கு இந்த Q3ல. அதே சமயத்துல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கடன் வளர்ச்சியும் 11.5% உயர்வை சந்திச்சிருக்கு. வட்டி வரம்பு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் 0.05% மார்ஜினலா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பங்கோட விலை இன்னைக்கு மேக்சிமமா நான் பார்க்கும்போது 3.34% சரிஞ்சுதான் இருந்திருக்கு ஐசிஐசிஐ பேங்க். ஆனா நெட் என்பிஏவும் கிராஸ் என்பிஏவையும் கம்மி பண்ணியிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலும் அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல விவசாய இதுக்காக ஒதுக்குனது கடன்களை தவறா வகைப்படுத்தியதற்காக ஒதுக்குனதுக்காக நெட் ப்ராஃபிட் கம்மி ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் இன்னைக்கு ஐசிஐசிஐ பேங்க் டவுன் ஆயிருக்கு. ஜிண்டால்ஸா இன்னைக்கு 12% மோர் தென் 12% வரைக்கும் இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா மெட்டல் ஸ்டாக் ரைஸ் ஆனது ஒரு காரணமா இருந்தாலும் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் பேக் வந்திருக்கு. அவங்களோட நியர் 52 வீக் கிட்ட சப்போர்ட் எடுத்து அங்கிருந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜிண்டால்ஸா. தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். ப்ராஃபிட் 1.6% க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூவும் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 6.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் 18%ல இருந்து 7.3% கம்மி ஆயிருக்கு. மெயினா என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களோட Q3 நம்பர்ஸ் எல்லாம் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அதிகமா கொடுக்கல. ஸோ ரீட்டைல் க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ரீவியஸ் குவார்டரோட கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸும் வீக்கா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் ஜியோ பிளாட்ஃபார்மும் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 11.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூவும் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 12.7% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 16.4%, எபிடா மார்ஜின் 170 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஆர்பியூவும் 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் ஜியோ. பட் ஆனாலும் மார்க்கெட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப அதிகம். ஸோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் 3.5% வரைக்கும் நான் பார்க்கும்போது மேக்சிமமா டவுன் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.